இப்போ ட்ரெண்டிங்கில போயிட்டுருக்க இது போல வீடியோஸை எப்படி எடிட் பண்ணுறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இதுக்கு நீங்கள் VPN கனெக்ட் பண்ணிவிட்டு CapCutஐ ஓப்பன் பண்ணிக்கோங்க. நியூ ப்ராஜெக்ட் கொடுத்து இந்த ஃபோட்டோவை ஆட் பண்ணிக்கோங்க. அனிமேஷன் ஆப்ஷன் உள்ள போங்க. ஓப்பன் ஆர்ட்னு சர்ச் பண்ணுங்கள். இப்போ மூணாவதாக அந்த ஆப்ஷன் இருக்குது, அதை டச் பண்ணி ஓகே பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டு தெரியும். நெக்ஸ்ட்டு கீழே எஃபெக்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். வீடியோ எஃபெக்ட் உள்ள போங்க. ஃபிலிம் வேவ்னு சர்ச் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டில் அந்த ஆப்ஷன் தான் வரும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வீடியோ ஃபுல்லாகவும் வரணும், அந்த மாதிரி இந்த மாதிரி இழுத்து விட்டுக்குங்க. இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ மறுபடியும் வீடியோ எஃபெக்ட்டுக்குள்ளே போயிட்டு பட்டர்ஃப்ளை ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதையும் அதே போல் இவ்வளோ தூரத்துக்கு வச்சுக்கோங்க. இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள். இப்போ சாங் ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு லிரிக்ஸை டைப் பண்ணிக்கோங்க. ஃபாண்ட் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு என்ன ஃபாண்ட்டு தேவையோ அந்த ஃபாண்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எஃபெக்ட் ஆப்ஷனுக்குள்ளே போங்க. நெக்ஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா பிங்க்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை டச் பண்ணிக்கோங்க. இப்போ இது கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வாங்க. இதில் உங்களுக்கு எது தேவையோ அது போல் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இதையே அரேஞ்ச் பண்ணணும், லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லேயும். இதையே டூப்ளிகேட் எடுத்துக்கோங்க, அதை இங்கே ரைட் சைடில் வச்சுக்கோங்க. இதில் லிரிக்ஸை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இதே போல் லிரிக்ஸை டூப்ளிகேட் பண்ணி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஓவர்லே கொடுத்து ஆட் ஓவர்லே கொடுத்து உங்களுக்கு தேவையான 2 ஃபோட்டோஸை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே ரிமூவ் பிஜி கொடுத்து 2 ஃபோட்டோஸில் இருக்க பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இந்த ஃபோட்டோஸை சைஸ்க்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸ்போர்ட் கொடுத்து வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. இது போல் ட்ரெண்டிங்கான எடிட்டிங்கை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.